10 பணக்கார டீம் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தயாரிச்ச ராக்கெட் ஸ்பீட்ல போற 20 கார்ஸை வச்சு ஒரு சாம்பியன்ஷிப் நடக்கும். ஏரோடைனமிக்ஸ், DRS, ஹைபிரிட் பவர் யூனிட்ஸ், டயர் டெக்னாலஜி, இப்படி பல இன்னோவேஷன். இதை ரேஸ்னு சொல்றதை விட டெக்னாலஜி வார்னு தான் சொல்லணும். I am talking about none other than Formula 1. Formula 1 வெறும் கார் ரேஸ் இல்ல, இது வேர்ல்ட்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜியை டிஸ்ப்ளே பண்ற ஒரு ஹை ஸ்பீட் சொஃபிஸ்டிகேட்டட் சயின்ஸ் ஃபேர். இதுக்கு பின்னாடி a $1 billion business at play. F1 கார்ஸ் ராக்கெட்டுக்கு வீலை மாட்டி ரோட்ல ஓட்டுறதுக்கு சமம். டெக்னிக்கலி இந்த காரை ஒரு டனலுக்குள்ள தலைகீழ ஓட்ட முடியும். இந்த கார் 370 km/h ஸ்பீட்ல போக முடியும். உலகம் முழுக்க 20+ கண்ட்ரீஸ்ல சீசன் முழுக்க நடக்கிற இந்த மோட்டார் ஸ்போர்ட் த்ரில், ஸ்ட்ராட்டஜி, ஸ்பீட் அண்ட் சயின்ஸோட ஒரு பெர்ஃபெக்ட் மிக்ஸ். இந்த காரை ஓட்டுறவங்க நாட் ஜஸ்ட் டிரைவர்ஸ், தே ஆர் கிளாடியேட்டர்ஸ். Among the many, you find the rare few. 2011ல இருந்து 2013 வரைக்கும் 3 வருஷம் இந்தியால F1 ரேஸ் நடந்தது. அண்ட் ஃபோர்ஸ் இந்தியான்னு இந்தியாவுக்கு தனியா ஒரு டீமும் இருந்துச்சு. F1க்கு என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் போட்டனால இந்தியால ஃபர்தரா ரேஸை கண்டினியூ பண்ண முடியாம டிராப்பும் பண்ணிருக்காங்க. India hosted 3 Formula 1 races. From 2011 until 2013, Formula 1 visited India for what was the Indian Grand Prix. 2026ல இதுல கிரீன் எனர்ஜி யூஸ் பண்ண போறாங்க. இது இந்த கார் இண்டஸ்ட்ரியில நடக்க போற ஒரு பெரிய ரெவல்யூஷன். இந்த த்ரில்லிங்கான ஆட்டோ ஸ்போர்ட்டோட ரூல்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், கவர்னிங் பாடி, இதோட பிசினஸ், இதோட டெக்னாலஜி என்ன அப்படின்னு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு டீடைல்ட் லுக். லெட் தி ரேஸ் பிகின். Almost accept that you're dead. I'm the man that The driver. This is no ordinary sport. This is Formula 1. Formula 1 ஷார்ட்டா F1. இது வேர்ல்ட்லயே த மோஸ்ட் பிரீமியம் இன்டர்நேஷனல் மோட்டார் ஸ்போர்ட் சீரிஸ். F1ல ரேஸ் பண்ற கார்ஸ் எல்லாம் ஓப்பன் வீல் சிங்கிள் சீட்டர் டைப்ல இருக்கும். இதுக்குன்னே பில்ட் பண்ணப்பட்ட சர்க்கியூட்ஸ்லயும் மானகோ, சிங்கப்பூர், லாஸ் வேகஸ் மாதிரியான சிட்டிஸ்ல க்ளோஸ்டு சிட்டி ஸ்ட்ரீட்ஸ்லயும் உலகம் ஃபுல்லா உள்ள நிறைய நாடுகள்ல இந்த ரேஸ் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஃபார்முலா 1 ஜஸ்ட் ஸ்பீடா ஓட்டுற ஒரு கார் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். காரோட ஸ்பீடு 370 km/h நான் முதல்ல சொன்னேன். ஆனா இந்த ரேஸ்ல வின் பண்ண பெர்ஃபெக்ட் பிட் ஸ்டாப் டைமிங், டயர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரேஸ் டே டிசிஷன்ஸ், இப்படி பல விஷயங்கள் இதுல சூப்பர் கிரிட்டிக்கல். அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரோடைனமிக்ஸ், ஹைபிரிட் பவர் யூனிட்ஸ், ரியல் டைம் டேட்டா அனாலிசிஸ் மாதிரியான டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் எல்லாத்துலயும் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் லெவல் இன்னோவேஷன் இதுல இருக்கும். இதுல நடக்கிற டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரியல் டைம் இன்சைட்ஸ்க்கு AWS மாதிரியான பெரிய கம்பெனிஸ் கூட இதுக்கு பின்னாடி இருக்காங்க. பிசினஸ் சைட்ல பார்த்தா F1 டீம்ஸ்க்கு பின்னாடி $1 billion கம்பெனிஸ் அட் பிளே. ஸ்பான்சர்ஷிப், மீடியா ரைட்ஸ், பிராண்டிங், இப்படி எல்லாமே குளோபல் ஸ்கேல்ல நடக்கும். ஸோ ஃபார்முலா 1 ஒரு ஸ்போர்ட் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ஹை ஸ்பீட் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் பிரெயின், மணி அண்ட் பிளடி பவர்ஃபுல் மஷின். இதுல டிரைவர் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா அவங்க வின் பண்றது மட்டும் கிடையாது. இதுல 2 மெயின் சாம்பியன்ஷிப்ஸ் இருக்கு. ஒன்னு டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப், இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப். டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்னா ஒரு இண்டிவிஜுவல் டிரைவர் அந்த சீசன்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணியிருக்கோம். சீசன் ஃபுல்லா நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கின டிரைவர் தான் வேர்ல்ட் சாம்பியன். 2025ல லாண்டோ நோரிஸ் மெக்லாரன் டீமுக்கு வின் பண்ணாரு. And after 24 rounds, Lando Norris is the Formula 1 World Champion. Norris wins the title. Almost last 4 years till 2024 வரை மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருந்தாரு. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு முன்னாடி லூயிஸ் ஹாமில்டன் பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு டீம்ல 2 டிரைவர்ஸ் டீமுக்கு கார் ஓட்டுவாங்க. இந்த 2 டிரைவர்ஸோட பாயிண்ட்ஸை கம்பைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் டைட்டில் வின் பண்ணின பிரைஸ் மணியும் ரெப்புடேஷனும் ஸ்பான்சர்ஸும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம they build a brand value in the commercial market.
இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த கேமில் டிரைவரை விட கார் தான் ரேஸில் ஜெயிக்க முக்கியமான ரீசன் கூட சொல்லலாம். இந்த ரீசனால தான் பல எக்ஸ்ட்ராடினரி டிரைவர்ஸ் நிறைய தடவை சாம்பியன்ஷிப் ஜெயிக்காம கூட போகிறதுக்கு ரீசன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் எது கொடுக்குறாங்கன்னா ஒரு டீமோட இன்ஜினியரிங், டெக்னாலஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பாராட்டுறதுக்கு ஒரு முக்கிய அடையாளமாக கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் யோசிங்க. F1 டிரைவர்ஸ் அவங்களோட டேலண்ட்டை மட்டும் வச்சு ஒரு சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க முடியாது. ப்ராப்ளம் அவங்க எஃபர்ட்ல இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற கார் அண்ட் டெக்னாலஜியில். இன்னைக்கும் நீங்கள் வேலை செய்கிற ஃபீல்ட்லேயும் அதே நிலைமை தான். எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் இம்பேக்ட்னு தெரிஞ்சுக்கிறது சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை மல்டிபிள் சோர்சஸில் டீப் ரிசர்ச் பண்ணணும், லைஃப்பில் ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஸ்டோரி டெல்லராக மாறணும், அனிமேஷன்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் பண்ணணும், சவுண்ட் டிசைன் எக்ஸ்பர்ட் ஆகணும், இப்படி பல கோல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் இருக்கிற மேனுவல் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணணும் அண்ட் ஈவன் ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் ப்ராடக்டை பில்ட் பண்ணி லான்ச் பண்ணணும்னு பிளானும் பண்ணியிருப்பீங்க. இப்படி உங்கள் எல்லா கோல்ஸையும் ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லைவாக வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். இதை கற்றுக்க என்னோட ஏஐ லைவ் ஒர்க் ஷாப் கிளாஸில் வர்ற சண்டே ஈவினிங் 7 மணிக்கு ஜாயின் பண்ணுங்க. இதில் கிட்டத்தட்ட 30க்கும் மேலே ஏஐ டூல்ஸை லைவாக யூஸ் பண்ண நான் சொல்லித்தர போகிறேன். ப்ரீவியஸ் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண பல பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ டிலே பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு இல்லை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த ஏஐ ஜேஜே ரெவல்யூஷனில் இப்போவே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம டாபிக்கு திரும்ப வருவோம். ஃபார்முலா 1ஓட ரூட்ஸ் யூரோப்பியன் மோட்டார் ரேசிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்பெஷலி ஏர்லி 20th சென்ச்சுரியில் நடந்த கிராண்ட் ப்ரீ காம்படிஷன்ஸில் இருந்து. கிராண்ட் ப்ரீ அப்படின்னா ஃப்ரெஞ்சில் பிக் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். 1906 ஃப்ரான்ஸில் உள்ள லீமன்ஸில் நடந்த ஒரு மேஜர் ரேஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிராண்ட் ப்ரீ அப்படிங்கிற பெயரை யூஸ் பண்ணாங்க. 1920s to 30s டைமில் மெர்சிடிஸ், புகாட்டி, ஆல்ஃபா ரோமியோ, மேசராட்டி மாதிரி லெஜெண்டரி மேனுஃபேக்சரர்ஸ் ஓப்பன் வீல் ரேசஸில் கம்பீட் பண்ணி கிராண்ட் ப்ரீ ரேசிங்கை யூரோப்பில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்போர்ட்டாக மாற்றுறாங்க. இந்த டைமில் வேர்ல்ட் மேனுஃபேக்சரர்ஸ் சாம்பியன்ஷிப் அண்ட் யூரோப்பியன் டிரைவர் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சில சாம்பியன்ஷிப்பும் நடந்தது. வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் இந்த மோட்டார் ஸ்போர்ட் வேர்ல்டில் வேணும் அப்படின்னு இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ 1946 மோட்டார் ஸ்போர்ட்ஸோட கவர்னிங் பாடி சிங்கிள் சீட்டர் ரேசிங்க்கு ஒரு புது ரூல் புக்கை கிரியேட் பண்ணாங்க. அந்த ரூல்ஸோட பேர் தான் ஃபார்முலா ஏ ஆர் ஃபார்முலா 1. May 13, 1950 யூகேல இருக்க சில்வர் ஸ்டோன்ல இந்த ரேசஸை கவர்ன் பண்ற FIA, அதாவது த ஃபார்முலா 1 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபார் டிரைவர்ஸை லான்ச் பண்றாங்க. அந்த சீசன்ல 7 ரேசஸ் 7 கண்ட்ரீஸ்ல நடந்தது. இட்லியோட ஜெசப்பி ஃபெரினா ஆல்ஃபா ரோமியோ டீமுக்கு டைட்டில் வின் பண்றாரு. Down goes the checkered flag for first man home, and it's Alfa Romeo's number 2, Jayasim Jayakumar, 90 miles an hour winner of the European Grand Prix. ஸ்டார்டிங்கில் ஆல்ஃபா ரோமியோ, ஃபெராரி அண்ட் மேசராட்டி மாதிரியான டீம்ஸ் டோட்டலாக டாமினேட் பண்ணுறாங்க. ஃபார்முலா 1ல இந்த ஃபார்முலாங்கிறது அந்த ரேஸோட டெக்னிக்கல் ரூல்ஸ் அண்ட் 1ங்கிறது டாப் கேட்டகரி அப்படிங்கிறத பிரதிபலிக்குது. இதுக்கப்புறம் ஃபார்முலா 2, ஃபார்முலா 3ன்னு லோவர் லெவல் சீரீஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபார்முலா 1 கார் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃப்ரண்ட் இன்ஜின் லேஅவுட்டில் சிம்பிள் மெட்டீரியல்ஸை வச்சு மாடரேட் ஸ்பீடில் தான் இருந்தது. பட் 1958 கூப்பர் டீம் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க. அதாவது இன்ஜினை டிரைவருக்கு பின்னாடி வச்சு ரியர் இன்ஜின் லேஅவுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது கார் ஹேண்ட்லிங், ஸ்பீட், பேலன்ஸ் இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. அப்புறம் 1962 லோட்டஸ் டீம் மோனோகோக் சேசி டிசைனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சேசியும் பாடியும் ஒரு பீஸில் இவங்க கொண்டு வராங்க. இது காரோட வெயிட்டை டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணி சேஃப்டியையும் இன்க்ரீஸ் பண்ணுது. 1977 ரெனால்ட் டர்போ சார்ஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதனால் 80s டர்போ இன்ஜின்ஸ் 1400 ஹார்ஸ் பவர் வர பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது மாதிரி இன்னோவேஷன்ஸ் வரும்போது பல ஓவர் ஹீட்டிங் மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வருது. ஸோ இப்போ இதுலேயே இப்போ ஹைப்ரிட் வெர்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 1981 McLaren டீம் அது வரைக்கும் F1ல மோஸ்ட்லி அலுமினியம் ஆர் மெட்டலை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட MP4/1 காரில் கார்பன் ஃபைபர் மோனோகோக் சேசியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது சூப்பர் லைட் வெயிட் மட்டும் கிடையாது, இது சூப்பர் ஸ்ட்ராங்கான மெட்டீரியலும் கூட. இப்போ சேசியில் இருந்து விங்ஸ் வரைக்கும் எல்லாமே கார்பன் ஃபைபரில் தான் பில்ட் பண்ணுறாங்க.
இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாம் ஒரு F1 காரோட ஸ்பீட், எஃபிஷியன்சி அண்ட் சேஃப்டியை எப்படி எலிவேட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு இந்த கம்பெனிஸ் எல்லாருமே போட்டி போட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபார்முலா 1ல ஒரு டீம்னா ஜஸ்ட் கார் அண்ட் டிரைவர் மட்டும் இருக்க மாட்டாங்க. இது ஒரு கம்ப்ளீட் ஹைடெக் ஆர்கனைசேஷன். ஒரு F1 டீமில் யூஸ்வலி இன்ஜினியர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மெக்கானிக்ஸ், டிசைனர்ஸ், சிமுலேட்டர் டிரைவர்ஸ், மார்க்கெட்டிங் டீம்ஸ் அண்ட் பிட் க்ரூன்னு 700லிருந்து 1000 பேர் இதில் ஒர்க் பண்ணுவாங்க. டிரைவர்ஸ் இவங்க தான் ஃபேஸ் ஆஃப் த டீம். நான் சொன்ன மாதிரி 2 டிரைவர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, ப்ளஸ் 1 or 2 ரிசர்வ் டிரைவர்ஸும் இருப்பாங்க. மெயின் டிரைவர் ஃபிட்டாக இல்லைன்னா இம்மிடியேட்டாக இவங்க ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. இன்ஜினியர்ஸ் ஏரோடைனமிக்ஸ்லேருந்து பவர் யூனிட் வரைக்கும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் R&Dல இன்வால்வ் ஆகிட்டு இருப்பாங்க. தென் லாஜிஸ்டிக்ஸ் டீம். இந்த டீமு கார்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் டீம் பர்சனல்ஸை கிராண்ட் ப்ரீயில் நடக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது மெக்கானிக்ஸ். இவங்க கார் அசம்பிளி, மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் பிட் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி விஷயங்களுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி ஒவ்வொரு காருக்கும் ஒரு டெடிகேட்டட் டீம் ஆஃப் மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. தென் பிட் க்ரூ. இந்த க்ரூக்கு கொடுக்குற 2 செகண்ட் டயர் சேஞ்சுக்குள்ள 20+ பீப்புள் லைட்னிங் ஸ்பீடில் சின்க்ரனைஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க இந்த பிட் ஸ்டாப்பில் செம ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண இவங்களுக்கு பல மாக் ட்ரில்ஸும் நடக்கும். ஒரு வருஷத்தில் நியர்லி 24 ரேசஸ் இருக்கிறனால இந்த க்ரூவை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தென் ரேஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவங்க பல டேட்டாவை அனலைஸ் பண்ணி வெதருக்கு ஏற்ற மாதிரி டயர் வேர், ரைவல் டீம் பிஹேவியர் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ரைட் கால் எடுப்பாங்க ரேஸ் டேல. தென் டேட்டா அனலிஸ்ட். இவங்க ரேஸ் டைமில் கார்லேருந்து வர ஸ்பீட், டயர் டெம்பரேச்சர், ஃபியூவல் யூசேஜ், பிரேக் வேர் மாதிரியான லைவ் டெலிமெட்ரி டேட்டாவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை ட்ராக் சைட் டீமுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் டீமுக்கும் சென்ட் பண்ணுவாங்க இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண. தென் மார்க்கெட்டிங் டீம். இவங்க ஸ்பான்சர்ஷிப், பிராண்டிங், மீடியா ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆப்ரேட் ஆகுது 2 மேஜர் டிவிஷன்ஸில். ஒன்று ஹெட் குவார்ட்டர்ஸ் டீம், இன்னொன்று ட்ராக் சைட் டீம். ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற டீம் மோஸ்ட்லி UK, இட்லி, சுவிட்சர்லாண்டில் பேஸ்டாக டீமோட கண்ட்ரியில் இருப்பாங்க. இவங்க ஃபுல் டைம் டிசைன், டெவலப்மெண்ட், சிமுலேட்டர் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ஒர்க்கில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்க கண்டினியூஸாக நெக்ஸ்ட் அப்கிரேட் என்ன, காரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் விங்லெட் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் டிஃப்யூசர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ட்ராக் சைட் டீம் அப்படின்னா அந்த வீக் ரேஸ் நடக்கிற சர்க்கியூட்ல இருக்கிற க்ரூ. இவங்க பிட் ஸ்டாப்ஸ், லைவ் மானிட்டரிங் அண்ட் ரேஸ் டே எக்ஸிகியூஷன் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஹெட் பண்றது டீம் பிரின்சிபல். இவர் அந்த டீமோட CEO மாதிரி. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டீம் பிரின்சிபல் இருப்பாங்க இந்த மாதிரி. இது போக இது மாதிரி ரேசஸில் ரொம்ப பெரிய ப்ரைஸ் மணி ப்ளஸ் நிறைய ஸ்பான்சர்ஸும் இன்வால்வ் வராங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் டீம்ஸ் FIAவோட சேர்ந்து கான்கார்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அதுபடி 10 டீம்ஸ்க்கு மேலே இவங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது மாதிரி டீம்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் மணியும் ஸ்பான்சர்ஷிப் ரெவன்யூயும் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஒவ்வொரு டீமுக்கு கிடைக்கிற மணியும் கம்மியாகும். ஸோ இங்கே ஒரு புது டீம் உள்ளே வருது அப்படின்னா ஒரு இருக்கிற டீமு சேலுக்கு வந்தால் தான் அதை வாங்கி புதுசாக உள்ளே வர முடியும். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இப்போ இருக்கிற டீமோட நேம்ஸ் அண்ட் அவங்களோட டிரைவரோட நேம்ஸ். ரேசஸ் யூஸ்வலி வீக்கெண்டில் தான் நடக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு 3 நாளில் நடக்கும். 3 ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். யூஸ்வலாக ஃப்ரைடேல 2, சாட்டர்டேல 1 இருக்கும். டீம்ஸு இந்த நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஃபியூல் லோட்ஸு, டயர் காம்பவுண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. சஸ்பென்ஷன், ஏரோடைனமிக்ஸ், இன்ஜின் மோட்ஸை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிரைவர்ஸ், பிரேக்கிங் பாயிண்ட், ட்ராக் கிரிப்பு இதை பற்றி எல்லாம் அனலைஸ் பண்ணிக்குவாங்க. செகண்டு குவாலிஃபைங் ஈவெண்ட். இது சாட்டர்டே ஈவினிங் நடக்கும். இதில் மொத்தம் 3 குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ரவுண்டும் நாக் அவுட் ரவுண்ட் ஈவெண்ட்டு. அண்ட் இதில் தான் ஸ்டார்டிங் கிரிட் டிசைட் ஆகும். அதாவது ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கார் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்காது, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இது மாதிரி தான் நிற்கும். இதை தான் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனாதான் இந்த கிரிட்ல பர்டிகுலர் கார் நிற்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ் டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்ட் 18 மினிட்ஸ் நடக்கும். இந்த 18 மினிட்ஸில் ஃபாஸ்டஸ்ட் லேப்பை அச்சீவ் பண்ணணும். அதுதான் இந்த எல்லா டிரைவர்ஸோட கோல். இதுக்கு எத்தனை அட்டம்னாலும் பண்ணலாம். இதில் லாஸ்ட் வர 5 கார்ஸை நாக் அவுட் பண்ணிடுவாங்க. இவங்களோட லேப் ஸ்பீடை பொறுத்து 16 to 20th பிளேசஸ்ல கிரிட்டை மெயின் ரேஸ்ல ஆக்குபை பண்ணுவாங்க. தென் செகண்ட் குவாலிஃபைங் ரவுண்ட். இது 15 மினிட்ஸ் நடக்கும். இந்த ரேஸ்ல மீதம் இருக்கிற 15 டிரைவர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல லாஸ்ட் வர 5 டிரைவர்ஸை கிரிட்ல 11th to 15th பிளேசஸை ஆக்குபை பண்ணுவாங்க. தென் தேர்ட் குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ். இது 12 மினிட்ஸ்க்கு நடக்கும். அண்ட் இதுல மிச்சம் இருக்கிற 10 கார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி கிரிட்ல ஃபர்ஸ்ட் 10 பொசிஷன்ஸ்க்கு போட்டி போடுவாங்க.
ஃபாஸ்டஸ்ட் லேப்பை கொடுக்குற டிரைவருக்கு போல் பொசிஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கும். இந்த பொசிஷன் ஒரு டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பொசிஷன்ல இருந்து ஓவர்டேக் பண்றது கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஆனா இந்த கிரிட் கிடைச்சிருச்சுன்னா நீங்க வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் த மேன் இன்சைட் த மெஷின் மேட்டர்ஸ். நீங்க ஒரு ஃபார்முலா 1 ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா செர்ஜியோ பெரஸோட 2020 ரேஸ்ல லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். P18ல இருந்து இவரு P1க்கு வந்தாரு. அன்பிலீவபிள் டிரைவிங். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரேஸ் இதுதான். The man who was in last place at the end of lap 1 comes home to win the Sakir Grand Prix. Sergio Perez, wow, what a race! Finally, third day, the race day, Sunday. சண்டேல நடக்கிற இந்த ரேஸ்ல தான் ரியல் ஆக்ஷன் நடக்கும். ரேஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபார்மேஷன் லேப்னு ஒன்று நடக்கும். இதில் டிரைவர்ஸ் லேப்பை கம்ப்ளீட் பண்ணி டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸை வார்ம் பண்ணி சிஸ்டம்ஸை செக் பண்ணுவாங்க அண்ட் குவாலிஃபையிங் ஆர்டரில் லைன் அப் பண்ணுவாங்க. இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. இதில் கிரிட்ல லைன் அப் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்கிற போர்டில் ஒன்னொன்னா 5 ரெட் லைட்ஸ் எரியும். எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப்புக்கு அப்புறம் எல்லா ரெட் லைட்டும் ஆஃப் ஆகும். இந்த 5 ரெட் லைட்டு எப்போ ஆஃப் ஆகுதோ அதுதான் ஸ்டார்ட் சிக்னல். அது வரலும் எந்த காரும் மூவ் ஆகக்கூடாது. இவங்க பெட்டர் விசிபிலிட்டிக்காக இந்த ரெட் லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. டிரைவர்ஸ் இந்த ஸ்டார்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஃபியூ செகண்ட்ஸ் கேப் விட்டு இந்த ரெட் லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. அதாவது ரேண்டம் இன்டர்வல்ல பிட்வீன் 4 to 7 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த ரெட் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகும். டிரைவர்ஸோட ரிஃப்ளெக்ஸ் செம ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் லைட் ஆஃப் ஆன உடனே மூவ் பண்ண முடியும். Every second counts here. Lane including the world champion, green flag at the back, and our battle in Brazil begins when the 5 red lights go out. The Sao Paulo Grand Prix. இந்த ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த டிரைவர்ஸ் எல்லாமே பல பிராக்டிசஸ்ல இன்வால்வ் ஆவாங்க. இந்த ஃபைனல் ரேஸ்ல மினிமம் 305 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணணும். நம்பர் ஆஃப் லேப்ஸ் சர்க்கியூட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லியில் இருக்க மான்சா ட்ராக் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ 53 லேப்ஸ் எடுக்கும் ரேஸை கம்ப்ளீட் பண்ண. ஆனால் பெல்ஜியமில் இருக்கிற ஸ்பா ட்ராக்ல 44 லேப்ல 305 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணிடலாம். இதில் ஒரு எக்ஸப்ஷனும் இருக்கு. மோனாகோவில் இருக்கிற ட்ராக்ல மட்டும் 260 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க ட்ராக் ரொம்ப சின்னது. டிபிக்கலி ஒரு F1 ரேஸ் யூஸ்வலா 90 to 120 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும், எந்த டிலேயும் இல்லைனா. டிரைவரோட ஃபினிஷிங் பொசிஷன்ஸை வச்சு தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸ்ல வந்த டிரைவர்ஸ்க்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார்முலா 1 ரேஸ்ல டயர் சேஞ்சிங் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வார். ரேஸ் டைம்ல டயர் வேர் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும், எஸ்பெஷலி டிரைவர்ஸ் ஃபுல் ஸ்பீட்ல கார்னர்ல திரும்பும்போது. இது போக ட்ரை வெதர்ல யூஸ் பண்ற ட்ரை டயரை ரேஸ் நடக்கும்போது கண்டிப்பா டயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். இந்த ட்ரை டயர்ல 3 டைப் இருக்கு. ஒன்னு சாஃப்ட், மீடியம் அண்ட் ஹார்ட். ஒரு ரேஸ்ல அட்லீஸ்ட் 2 டைப் ஆஃப் டயர்ஸை ஒரு டிரைவர் யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ ரேஸை சாஃப்ட் டயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணா நடுவில் பிட் ஸ்டாப்ல போய் ஹார்ட் இல்லை மீடியம் டயரை மாற்றியே ஆகணும். இந்த பிட் ஸ்டாப்ல 20 பேர், அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் இருக்கும். இதில் டாப் டீம்ஸோட பிட் ஸ்டாப் டைமிங் மேக்ஸிமம் 2 to 3 செகண்ட்ஸ்ல தான் இருக்கும். இதில் இவங்க என்னென்னதெல்லாம் மாற்றணுமோ எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. இவங்க எவ்வளோ ஸ்பீடில் மாற்றுறாங்களோ அந்த அளவுக்கு டிரைவர்ஸ்க்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஏன்னா எவ்ரி மைக்ரோ செகண்ட் மேட்டர்ஸ் ஹியர். மெக்லாரனோட பிட் க்ரூ 2023 கத்தார் கிராண்ட் ப்ரீல 1.8 செகண்ட்ஸ்ல டயரை சேஞ்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க. வெட் டயர் யூஸ் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. இது மாதிரி பல நுவான்ஸ்லாம் இருக்கு இந்த ரூல்ல. நம்ம கிரிக்கெட்ல எப்படி லாங் ஃபார்ம் மேட்சஸ் நடுவில் T20 நடக்குதோ அதே மாதிரி ஃபார்முலா 1லயும் ஸ்பிரிண்ட் ரேஸும் இருக்கு. இதுல ஜஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் தான் டிரைவ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல டயர் சேஞ்ச் எல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. இதுக்கு வர பாயிண்ட்ஸையும் சாம்பியன்ஷிப்ல கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரேஸ், அதாவது F1 அண்ட் ஸ்பிரிண்ட் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட ஃபினிஷிங் பொசிஷனை பொறுத்து பாயிண்ட்ஸை அலோகேட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 10 பிளேஸ்ல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துல 24 கிராண்ட் ப்ரீ நடக்குது, மார்ச்ல இருந்து நவம்பர் வரை எல்லா வீக்கெண்ட்ஸ்லயும். 5 கான்டினென்ட்ஸ்ல 24 ட்ராக்ஸ்ல இந்த ரேசஸ் நடக்குது. இவங்க இந்த 2 சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணும்போது ஸ்பிரிண்ட் ரேஸோட பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணுவாங்க. இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் 8 பிளேஸ்ல வந்தவங்களுக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதோட சேர்ந்து ஃபாஸ்டஸ்ட் லேப் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் 2025ல அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஃபார்முலா 1 சாம்பியன்ஷிப்பை FIAங்கிற பிக் மோட்டார் ஸ்போர்ட் பாடி கவர்ன் பண்றாங்க. 1904ல ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ்ல பிளஸ் த லா கான்கார்ட்னு சொல்ற பிளேஸ்ல இருக்கு. இவங்க F1 மட்டும் இல்லாம பல டைப் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸை கவர்ன் பண்றாங்க.
அண்ட் இதுக்கு அடியில் 149 கண்ட்ரிஸை சேர்ந்த 245 டிஃப்ரெண்ட் ஆட்டோமொபைல் அண்ட் மோட்டார் ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. FIA F1 ரேஸ் ரூல்ஸ், கார் டிசைன் ரெகுலேஷன்ஸ், டிரைவர் சேஃப்டி கைட்லைன்ஸ் இவங்க இது எல்லாத்தையுமே செட் பண்ணுவாங்க. ரேஸ் டைமில் FIA அப்பாயிண்டட் ஸ்டோவர்ட்ஸ் ரேஸில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. டைம் பெனல்ட்டி, கிரிட் ட்ராப், டிஸ்குவாலிஃபிகேஷன் இது மாதிரி பல பனிஷ்மெண்ட்ஸும் டிரைவர்ஸ்க்கும் கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் கிடைக்கும். இவங்க யூஸ்வலாக ஒரு பழைய F1 டிரைவராக தான் இருப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும், யார் எந்தெந்த தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து. FIAவோட ஸ்க்ரூட்டினியர்ஸ் காரை ரேஸ் முன்னாடியும் பின்னாடியும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது காரோட வெயிட்டு, இன்ஜின், ஏரோ பார்ட்ஸ் இது எல்லாத்தையும் சம்டைம்ஸ் போஸ்ட் ரேஸில் ரேண்டமாக கூட இவங்க ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. இவங்க ஏதாவது இல்லீகலாக ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னா ரிசல்ட்ஸில் இருந்து காரை டிஸ்குவாலிஃபையும் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்த பிராட் பிட் நடிச்ச தி F1 மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க. சூப்பர் மூவி, கண்டிப்பாக பாருங்க. F1 ரேஸ்க்கு டிரைவர்ஸ் குவாலிஃபை ஆக FIA சூப்பர் லைசன்ஸ் இருக்கணும். இது கிடைக்க லோவர் லெவல் ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், சேஃப்டி நாலேஜ் அண்ட் F1 ரூல்ஸை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும். FIA அப்பாயின்ட் பண்ண ரேஸ் டைரக்டர் தான் ஸ்டார்ட், சேஃப்டி கார், ரெட் ஃபிளாக் இப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒரு ரேஸில் மேனேஜ் பண்ணுவார். ஓகே, இப்போ இந்த காரோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஒரு F1 கார் 2 மீட்டர் விட்த்லையும் 5.5 to 5.7 மீட்டர் லாங் அண்ட் 0.96 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். அண்ட் டிரைவரோட சேர்ந்து காரோட வெயிட் மினிமம் 768 kg இருக்கணும் வித்தவுட் ஃபியூவல். ஃப்ரண்ட் வீல் மட்டும்தான் ஸ்டியரிங்கோட கனெக்ட் ஆகிருக்கணும். பேக் வீல் இன்ஜின் பவரில் தான் ஓடும். வீல் பேஸ் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஆக்சல் யூஸ்வலி அரௌண்ட் 3550 to 3600 மில்லிமீட்டரில் தான் இருக்கும். ஃப்ரண்ட் டயரோட விட்த் 305 மில்லிமீட்டர், ரியர் டயரோட விட்த் 405 மில்லிமீட்டர், வீல் டயாமீட்டர் 18 inches. ஒவ்வொரு காரும் ரேஸ்க்கு முன்னாடி கிராஷ் டெஸ்ட், ஸ்குவீஸ் டெஸ்ட் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணுறாங்க. இது எல்லாம் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு காரு ரேஸில் ஓட்ட முடியும். 2014 இருந்து ஒவ்வொரு கார்லையும் 8 கியர் அண்ட் ஒரு ரிவர்ஸ் கியர் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது ரூல். இதில் 1.6 லிட்டர் டர்போ சார்ஜ் V6 ஹைப்ரிட் இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் பெட்ரோல் வித் 10% எத்தனால் அண்ட் எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஜின். இது எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம்ஸ் MGU-K, MGU-H இருந்து கிடைக்குது. இது என்ன அப்படின்னு நான் இன்னும் குயிக்காக சொல்கிறேன். இந்த காரில் பிரேக் போடும்போது இல்லைன்னா இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகும்போது நார்மலாக வேஸ்ட் ஆகிற எனர்ஜியை F1 கார் திரும்பவும் ரீயூஸ் பண்ணும். இதுக்கு 2 டிவைசஸ் இருக்கும். இதில் அதில் ஒன்று தான் MGU-K. இது காரில் பிரேக் போடும்போது வர ஹீட் எனர்ஜியை சேவ் பண்ணி அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணும். இன்னொன்று MGU-H. இது இன்ஜின்லேருந்து வர ஹாட் ஏர் அதாவது எக்ஸாஸ்ட் கேஸில் இருக்க எனர்ஜியை எடுத்து அதை பேட்டரிக்கு அனுப்பும். இது டர்போன்னு சொல்லப்படுற விஷயத்தை ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டர்போ தான் இன்ஜினுக்கு போகிற ஏரை கம்ப்ரஸ் பண்ணும். இதுதான் இன்ஜின் அதிகமாக ஃபியூவல் பர்ன் பண்ணி மோர் பவரை ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்கலி இதுதான் மேத். மோர் ஏர் உள்ளே போச்சுன்னா மோர் ஆக்சிஜன் வரும், மோர் ஃபியூவல் கேன் பர்ன் அண்ட் தென் மோர் பவர். இப்படி தான் ஒரு ஃபார்முலா 1 கார் செம பவரை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதில் ட்ராக் ரூல் என்ன அப்படின்னா, டிரைவர்ஸ் ஒயிட் லைனுக்கு உள்ளே தான் காரை மெயின்டைன் பண்ணணும். எல்லா 4 வீல்ஸும் ஒயிட் லைனை விட்டு வெளியே போனால் பெனல்ட்டி இருக்கும். பிட் ஸ்டாப் போகிறதுக்கு தனி லேன் இருக்கும். இந்த லேனில் போகிறதுக்கு 80 km/h தான் போகணும். அந்த லேனில் என்ட்ரி ஆர் எக்ஸிட் பண்ணும்போது ஒயிட் லைனை கிராஸ் பண்ணால் எகெயின் பெனல்ட்டி. டேஞ்சரஸாக ஓவர்டேக் பண்ணுறது, இன்னொரு காரை பிளாக் பண்ணுறது, இன்னொரு காரை கார்னர் பண்ணி இந்த ஒயிட் லைனை விட்டு வெளியே போகிற மாதிரி பண்ணுறது, இது மாதிரி அன்ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஆக்டிவிட்டீஸ்க்கு சிவியர் பெனல்ட்டியும் கிடைக்கும். இந்த ரேஸ் நடக்கும்போது பல டைப் ஆஃப் ஃப்ளாக்ஸையும் காமிப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த ரேஸ் நடக்கும்போது ஒரு டெசிக்னேட்டட் ரேஸ் இன்ஜினியர் கிட்ட மட்டும்தான் இந்த டிரைவர் கம்யூனிகேட் பண்ண முடியும். I think it's sweat from the inside of my helmet. So it sounds like it's just you that's reporting the rain. I suspect it might be the sweat. இப்போ இந்த காரில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸை பார்க்கலாம். 2011 சீசனில் டிரைவர்ஸ் இன்னொரு காரை ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ண அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் DRS, அதாவது ட்ராக் ரிடக்ஷன் சிஸ்டம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, காரோட ரியர் விங்கில் ஒரு மூவிங் ஃப்ளாப் இருக்கும். சாதாரணமாக இந்த விங் காற்றை ரெசிஸ்ட் பண்ணி தடுத்து காருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். பட் ஏரை ரெசிஸ்ட் பண்ணுறனால காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டிஆர்எஸை ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃப்ளாப்பு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஏரு ஈஸியாக பாஸ் ஆகும். ஸோ கார் ஸ்பீடு ஜாஸ்தியும் ஆகும். எஸ்பெஷலி ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது இதை யூஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணுவாங்க. இதுக்கும் இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. டிஆர்எஸ் ஜோன்னு ட்ராக்ல ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் தான் இதை ஆக்டிவேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கிற காரை விட ஜஸ்ட் நீங்கள் 1 செகண்ட் கம்மி கேப்பில் இருக்கும்போது மட்டும்தான் இதை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும்.
இதோட மெயின் ரீசன் என்னன்னா ரேஸ்ல ஓவர்டேக்கிங்கை அதிகமாகணும், அப்புறம் ரேஸை எக்ஸைட்டிங்கும் ஆகணும். அதுதான் இதுல 2026ல ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் கொண்டு வர போறாங்க. டிஆர்எஸை மேனுவல் ஓவர் ரைடு மோட்ல ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. இந்த மோட்ல டிரைவர் பட்டனை பிரஸ் பண்ணா காருக்கு டெம்பரரி எலக்ட்ரிக் பவர் பூஸ்ட் கொடுக்கும். அண்ட் ஸோ ஓவர்டேக் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். 1994ல ஆயர்டன் சேனாக்கு ரேஸ் டைம்ல நடந்த கிராஷ்ல காரோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ராட் டிரைவர் ஹெல்மெட்டுக்குள்ள பஞ்சர் ஆகி ஹெட் இன்ஜுரி ஆகி 34 வயசுல பரிதாபமா உயிரிழந்தாரு. The 34-year-old Brazilian next to Pelé in national status in his home country died after crashing head-on into a concrete barrier at 300+ kilometres per hour. Hit right, smashing into the perimeter wall. And Senna! My goodness! I just saw him plunge off to the right and Senna! இதுக்கப்புறம் டிரைவர்ஸோட சேஃப்டிக்கு FIA டாப் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக டீம்ஸோட கார்ஸ்ல சில விஷயங்களை மேண்டேட்டரியாகவும் மாற்றினாங்க. இந்த காரை ஓட்டுற டிரைவர்ஸ் 10 செகண்ட்ஸ் வரை ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கிற ஃபயர் ப்ரூஃப் சூட்ஸ், கிளவ்ஸ், ஷூஸ் அண்ட் அண்டர்வேர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். காரோட ஃபியூவல் சிஸ்டம் அண்ட் மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர்ட், அதாவது வெடிக்காத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு ஆக்சிடென்ட்ல இருந்தும் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி பல சேஃப்டி ரூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க டிரைவர் உட்கார்ற இந்த சீட்டை கூட அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. இந்த டிரைவர்ஸ் உட்கார்ற இடம் ஃபுல்லா கார்பன் ஃபைபர்ல செஞ்ச சர்வைவல் செல் இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா கிராஷ் ஆனாலும் டிரைவரை சேஃபா இருக்க ஹெல்ப் பண்ணும். இதுல டிரைவர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹெல்த்தை மானிட்டர் பண்ண அவங்க பயோமெட்ரிக் கிளவுஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்க கிளவுல இருந்த ஆட்டோமேட்டிக்கா பயோமெட்ரிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, பண்ணி இதை மானிட்டர் பண்ணுவாங்க. இதுல ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர் அண்ட் பிசியோலாஜிக்கல் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. இதனால டிரைவரோட ஸ்ட்ரெஸ் லெவல், ஃபெட்டிக் அண்ட் ரியாக்ஷன் டைம் இது மாதிரி பல டீடைல்ஸை ரியல் டைம்ல ட்ராக் பண்ண முடியும். இந்த கஸ்டமைஸ்டு சீட்ஸ் தான் ஹை ஸ்பீட்ல இந்த கார்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஜி ஃபோர்ஸஸ்ல இருந்து இந்த டிரைவருக்கு ஏற்ற மாதிரி இவங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஹை ஸ்பீட்ல இந்த கார்ல எக்ஸ்ட்ரீம் ஜி ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எக்ஸஸ் வெயிட் இருக்கக்கூடாது அப்படின்னு F1 கார்ஸ்ல ஏசியும் இருக்காது. ஹாட் கண்ட்ரீஸ்ல ஃபுல் கியர்ஸோட டிரைவ் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆர் ஜி ஃபோர்ஸஸ்னால 2லேருந்து 4 kg வரை கூட இவங்க லூஸ் பண்ணுவாங்க. சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் லைக் சிங்கப்பூர் ஆர் கத்தார்ல they can even lose up to 5 to 6 kgs. டிபிக்கலி இந்த டிரைவர்ஸ் கார்னர்ஸ்ல பிரேக்கிங் பண்ணும்போது 5 to 6 G ஃபோர்ஸ் வரலும் இவங்க ஹெட்ல ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் ரேட் 160 to 190 BPM வரலும் போகும் for 2 hours கண்டினியூஸா. Is very important, and also during the weight I lose up to 4 kilos in the race in an hour and 45 minutes. Yeah, but this is because it gets so hot, isn't it? So if you're in something like Singapore or Malaysia or something. Yeah, those ones are killer. 2003ல இருந்து ஹேண்ட்ஸ், ஹெட் அண்ட் நெக் சப்போர்ட் டிவைஸை மேண்டேட்டரி ஆக்குனாங்க. இது ஒரு U-shaped டிவைஸ் அண்ட் டிரைவரோட கழுத்துல ஹெல்மெட்டோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் கிராஷ் ஆனா டைம்ல கார் சடனா ஸ்டாப் ஆகும்போது டிரைவரோட ஹெட்டை சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கார்ல சீட் பெல்ட்ஸ் எல்லாமே பயங்கர டைட்டா இருக்கும். இன்னொரு ஆளோட ஹெல்ப் இல்லாம டிரைவரால மாட்டவே முடியாது. இன்னொன்னு நீங்க இங்க பாக்குற ஹேலோ டிவைஸ் 2018ல இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த டிவைஸ் டிரைவரோட ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு டைட்டானியம் சேஃப்டி ரிங். ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இதோட லுக்குக்காகவே இது பல கான்ட்ரவர்ஷியல் நியூஸை கொண்டு வந்தாலும் இப்போ இது பல உயிரை சேவ் பண்ணியிருக்கு. சேஃப்டிக்கு இது ஒரு மைல்ஸ்டோன் இன்னோவேஷன்னே சொல்லலாம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், 2020 பஹ்ரைன் கிராண்ட் ப்ரீல ரொமைன் குரோஜானோட கார் மெட்டல் பேரியர்ல கிராஷ் ஆகி 2ஆ பொளந்து தீ பிடிச்சு 28 செகண்டுக்கு அப்புறம் குரோஜான் கார்ல இருந்து வெளியே வந்தாரு. இந்த ஹேலோ இருந்தனால தான் குரோஜானுக்கு ஹெட் இன்ஜுரி ஆகாம பிழைக்க முடிஞ்சது. Track already, and is that damage for Lando Norris? That's certainly damage, and a big fire there. So Roman's getting himself. Yeah, he was in the flames for a long time, wasn't he? Getting himself out. இதான் ஹேலோவோட அஃபிஷியல் FIA டெஸ்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். லிட்டரலி இது ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸோட வெயிட் இல்ல இன்னொரு F1 கார் இது மேலேயே வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரூல் என்ன அப்படின்னா பிளாங்க் ரூல். F1 காருக்கு கீழே ஒரு பிளாங்க் மாதிரி இருக்கும் அண்ட் பெர்மாகிளாஸ்ங்கிற ஒரு காம்போசைட் மெட்டீரியல தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது காரோட ஃப்ளோருக்கு சென்டர்ல ஃபிக்ஸ்டா இருக்கும். F1ல எல்லா டீம்ஸும் காரை கிரவுண்டுக்கு ரொம்ப க்ளோஸா செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் ஸ்பீட் அண்ட் கிரிப்பை பூஸ்ட் பண்ணும். ஆனா காரு ரொம்ப லோவா இருந்ததுன்னா டேஞ்சரஸும் கூட. ஸோ ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளாங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப தேஞ்சு போயிருந்தது அப்படின்னா இந்த காரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இந்த F1 ரேஸ்ல பல பெனால்டிஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட் காமனா டைம் பெனால்ட்டி கொடுப்பாங்க. 5 or 10 செகண்ட் ரேஸ் டைம்ல இருந்து ஆட் பண்ணுவாங்க. சீரியஸான வயலேஷன்ஸ்க்கு பிட் லைனுக்கு உள்ள டிரைவ் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. டயர் சேஞ்ச் டைம் அப்போ 10 செகண்ட் வெயிட் பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க.
இது மாதிரி பல பெனல்ட்டி கிடைக்கும் நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்கன்னா. ஸோ எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ். டெக்னிக்கல் இஷ்யூ லைக் இன்ஜின் பார்ட்ஸில் லிமிட்டை கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிரிட் பெனல்ட்டி கொடுப்பாங்க. குவாலிஃபையிங்கில் எடுத்த பொசிஷனில் இருந்து பேக்கில் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ரூல் வயலேஷன் ரொம்ப சிவியராக இருந்தால் டிரைவரை டிஸ்குவாலிஃபையும் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி டிரைவர்ஸ் திரும்ப திரும்ப நிறைய ரேஸில் தப்பு பண்ணாங்கன்னா ஃபுல் ரேஸில் பேன் கூட பண்ணுவாங்க. இந்த F1 கார்ஸ் ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். பல வருஷங்களா அக்யூமுலேட் பண்ண நாலேஜ் அண்ட் விஸ்டமை யூஸ் பண்ணி இந்த பெர்ஃபெக்ட் மிஷினை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏரோடைனமிக்ஸ், F1 கார் ஃப்ரண்ட் விங், ரியர் விங், பாஜ் போர்ட்ஸ் இது எல்லாமே ஏர் ஃப்ளோ பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ண டிசைன் பண்ண ஒரு விஷயம். இதில் வர்ற டவுன் ஃபோர்ஸ் காரை கிரவுண்டில் ப்ரெஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் கூட கிரிப்பை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு நம்ம ரெகுலர் கார்ஸ்ல கூட ஸ்மால் ஸ்பாய்லர்ஸ் இல்ல ஏர் வென்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே F1 டெக்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்ததுதான். F1 கார்ஸ்ல இன்ஜின் டிரைவருக்கு பின்னாடி சென்டர்ல இருக்கும். இது பெர்ஃபெக்ட் வெயிட் பேலன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கண்ட்ரோல் கொடுக்கும். இப்போ காமன் பீப்புள் யூஸ் பண்ற ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் லைக் ஃபெராரி, லாம்போகினில சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. இந்த கார்பன் ஃபைபர் மோனோகாக் சேசியை மெக்லாரன், ஃபெராரி, லாம்போகினி மாதிரியான நார்மல் ரோட் கார்ஸ்ல கூட இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த F1 கார்ஸ்ல யூஸ் பண்ண அட்வான்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இப்போ மாடர்ன் கார்ஸ்ல ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இதுல டிரைவர் சேஃப்டிக்கு டிசைன் பண்ண கார்பன் பிரேக்ஸ், இம்பாக்ட் அப்சார்பிங் கிராஷ் ஜோன்ஸ் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல அடாப்டும் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஆக்சிடென்ட் சிச்சுவேஷன்ஸ்ல ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணவும், பேசஞ்சர் சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணவும் இது மாதிரி F1 டெக்னாலஜிஸ் யூஸ் ஆகுது. அடுத்து டெலிமெட்ரி. ரேஸ் டைம்ல கார்ல இருக்கிற சென்சர்ஸ் டைப் பிரஷர், இன்ஜின் ஹீட், ஃபியூவல் கன்சம்ஷன் பத்தின ரியல் டைம்ல டேட்டாவை டெலிமெட்ரி டீமுக்கு சென்ட் பண்ணும். இது எல்லாத்தையும் லைவா மானிட்டர் பண்ணி ரேஸ் நடக்கும்போதே சேஞ்சஸை கொண்டு வருவாங்க. இப்போ நீங்க மாடர்ன் கார்ஸ்ல கூட பார்க்கலாம், டயர் பிரஷர் மானிட்டரிங், இன்ஜின் டயக்னாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க காரை ஓட்டிட்டு இருக்கும்போதே பார்க்க முடியும். இது எல்லாமே F1 டெலிமெட்ரி சிஸ்டம்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனதுதான். லாஸ்ட் பட் பவர்ஃபுல், F1ல யூஸ் பண்ற ஹைபிரிட் அண்ட் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இருக்கிற EVs லைக் டெஸ்லா, டாடா நெக்ஸான் EV இல்ல ஹைபிரிட் கார்ஸ் லைக் டொயோட்டா பிரியஸ் இது மாதிரி இவங்க எல்லாருமே ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்றாங்க, ஃபியூல் எஃபிஷியன்சியும் ஜாஸ்தி ஆகுறாங்க அண்ட் எனர்ஜி வேஸ்டையும் கம்மி பண்றாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு F1ல டெஸ்ட் ஆகிற ஒரு டெக்னாலஜி 5லேருந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கார்ஸ்லையும் வருது. இதுதான் நம்ம காரை சேஃபாகவும் மாற்றுது, ஸ்மார்ட்டாகவும் ஆக்குது, எஃபிஷியண்டாகவும் மாற்றுது. இந்த ஃபார்முலா 1 ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ் இந்த வேர்ல்ட்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி ஸ்பான்சர்ஷிப்ஸ், மீடியா டீல்ஸ், ரேசிங் ஹோஸ்டிங் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட் கண்ட்ரோல்ஸ்னு பல விஷயங்கள் இருக்கு. ஃபார்முலா 1ஓட கமர்ஷியல் ரைட்ஸை லிபர்ட்டி மீடியா கார்பரேஷன் தான் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் கவர்னிங் பாடி FIA தான். 2024ல மட்டும் ஃபார்முலா 1ஓட ரெவென்யூ 3.41 பில்லியன். நம்ம IPLோட மொத்த ரெவென்யூவே 2024ல கம்பேர் பண்ணீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 1.5 பில்லியன் தான். ஸோ F1 மோர் தென் டபுள் த ரெவென்யூ. F1ஓட பிக்கஸ்ட் இன்கம் சோர்ஸ் டிவி அண்ட் டிஜிட்டல் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் ஒவ்வொரு சேனல்ஸ்க்கு டெலிகாஸ்டிங் ரைட்ஸ் கொடுத்து இவங்க லார்ஜ் சம்மை ஏர்ன் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவில் டாடா பிளே, யூஎஸ்ல ESPN, UKல சேனல் 4ன்னு பல பேருக்கு இந்த ரைட்ஸை விற்று இவங்க இதில் பிஸ்னஸ் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா 1 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண டிரைவ் டு சர்வைவ் சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பயங்கரமான ஹிட். We built this show called Drive to Survive. Drive to Survive. Drive to Survive. இந்த விஷயங்களா மட்டுமே F1ஓட டோட்டல் ரெவென்யூல 30 to 33% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த F1 கார்ல நீங்க பார்க்குற இந்த லோகோஸ் எல்லாமே ஜஸ்ட் டிசைன் மட்டும் கிடையாது. இது எல்லாமே $1 பில்லியன் டீல்ஸ். இதில் இருந்து தான் ரேஸுக்கு 18.6% ஆஃப் த இன்கம் கிடைக்குது. 2024ல F1 டீம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கம்பைண்டா $2 பில்லியன் ப்ளஸ் ஸ்பான்சர் ரெவென்யூ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபெராரி, மெர்சிடிஸ், ரெட்புல் மாதிரியான டாப் டீம்ஸ் எல்லாருமே மல்டி இயர் டீல்ஸை சைன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 3 to 10 இயர்ஸ் அது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது. ஒரு F1 ரேஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் சிட்டிஸ் ரொம்ப பெரிய அமௌண்ட்டை ஃபீஸாக FIAக்கு பே பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இது 40 to 60 மில்லியன் per இயர் வரையிலும் இருக்கும். ஆனால் F1 நடக்கிறதுனால இவங்களுக்கு டூரிசம், குளோபல் அட்டென்ஷன் அண்ட் ப்ரெஸ்டீஜும் கிடைக்குது. நோட்டபிளி சிங்கப்பூர் கிராண்ட் ப்ரீ ஒவ்வொரு வருஷமும் FIAக்கு 30 மில்லியன் ஆல்மோஸ்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ரெவென்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் மெர்ச்சன்டைஸ் சேல்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்பீரியன்சஸ், ஃபேன் ஜோன் டிக்கெட்ஸ், அஃபிஷியல் லைசன்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் F1ஓட ஓன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அதாவது F1 டிவின்னு இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபார்முலா 1ல இருக்கிற எல்லா டீம்ஸும் அதாவது FIA, ஃபார்முலா 1 மேனேஜ்மெண்ட், லிபர்ட்டி மீடியா கார்பரேஷன் சேர்ந்து
ப்ரைஸ் மணியை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ப்ராட்காஸ்டிங் ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து வர ரெவன்யூவை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அக்ரிமெண்ட் தான் த கான்கார்ட் அக்ரிமெண்ட். இப்போ வர இந்த அக்ரிமெண்ட்டை 8 தடவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் அக்ரிமெண்ட். இந்த லாஸ்ட் அக்ரிமெண்ட் சேஞ்ச் படி F1ஓட டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து 45 to 50% ப்ரைஸ் மணியாக கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் 2022ல் F1க்கு 2.57 பில்லியன் ரெவன்யூ வந்துச்சு. அதில் 1.15 பில்லியனை டீம்ஸ்க்கு ஷேர் பண்ணாங்க. ப்ரைஸ் மணி ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் டீமுக்கு 14% கிடைக்கும் அண்ட் லாஸ்ட் டீமுக்கு 6% தான் கிடைக்கும். லாஸ்ட் சீசன் அதாவது 2025 சீசனில் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் வின் பண்ண மெக்லாரன் டீம் அப்ராக்சிமேட்டாக $175 million வின் பண்ணாங்க. டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாலும் அந்த பிரைஸ் மணி டீமுக்கு தான் போகும். டிரைவர்ஸ்க்கு அந்த டீம் சேலரி தான் கொடுப்பாங்க அண்ட் அது போக சில போனஸ் எல்லாம் இருக்கும். இதை இந்த டீம்ஸ் ஃபர்ஸ்டே கிளியரா டிரைவர்ஸ் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல அக்ரி பண்ணுவாங்க. 2025 சீசன்ல மேக்ஸ் வெஸ்டாப்பனுக்கு ரெட்புல் கம்பெனி ஆல்மோஸ்ட் $65 million இவருக்கு பேவா கொடுத்துருக்காங்க. போனஸ்லாம் சேர்த்தா $75 million. ஃபெராரி தான் இந்த F1 ஹிஸ்டரியிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீம். ஆஸ் ஆஃப் டுடே இவங்க 16 கன்ஸ்ட்ரக்டர் டைட்டில் வச்சிருக்காங்க அண்ட் 15 டிரைவர் டைட்டிலும் வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க ஸ்கிரீன்ல ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம கோலியோட பேக்கேஜ் என்ன, மேக்ஸ் வெஸ்டாப்பனோட சேலரி என்னன்னு. $65 million, ஆல்மோஸ்ட் ₹619 crores. இந்த ரேஸ் ரிசல்ட்ஸ்ல இருந்து வர மணி போக நிறைய டீம்ஸுக்கு போனஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெராரிக்கு ஹெரிட்டேஜ் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அவங்க 1915ல இருந்து எல்லா F1 சீஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ்டரிக்கு ரெஸ்பெக்டா அவங்களுக்கு 5% ப்ராஃபிட்ல கொடுக்குறாங்க. டாப் 10 பிளேசஸ்ல கன்சிஸ்டண்டா வர டீமுக்கு காலம் 2 பேமெண்ட்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் போனஸும் கொடுப்பாங்க. இது மாதிரி பல நுவான்சஸ் இருக்கு. இப்போ நீங்கள் ரெட்புல் ரேசிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வின் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பவர்ஃபுல் பிராண்டிங் எம்பையரையும் பில்ட் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைமில் ரெட்புல் டீம் இஸ் அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ் இன் F1, அதாவது 2024 சீசன் வர. ஆனால் இவங்க இந்த டீமை ஜஸ்ட் ரேசிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ரெட்புல் பிராண்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு RB F1 டீம்னு ஒரு சிஸ்டர் டீமையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரெட்புலோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி பார்ட் தான். இவங்களோட ரெட்புல் ஜூனியர் டீம் மூலமா இவங்க யங் டேலண்ட்டை க்ரூம் பண்றாங்க. கார்ட் ரேசிங்ல இருந்து ஜூனியர் ஃபார்முலா லெவல்ஸ் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த சிஸ்டம்ல இருந்து தான் பல சக்சஸ்ஃபுல் டிரைவர்ஸான செபாஸ்டியன் வெட்டல், டேனியல் ரிக்யார்டோ, மேக்ஸ் வெஸ்டாப்பன், பியர் கேஸ்லி, கார்லோஸ் சைன்ஸ் ஜூனியர் மாதிரியான F1 ஸ்டார்ஸ் எல்லாமே க்ரூம் ஆகி வந்திருக்காங்க. இன் ஷார்ட் ரெட்புலோட டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் ட்ராக்ல மட்டும் கிடையாது, இவங்களோட பிராண்டிங் அண்ட் டேலண்ட் பில்டிங் எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு தனி கேஸ் ஸ்டடினே சொல்லலாம். இந்த ரேஸ்ல இன்வால்வ் ஆகிற டாப் டீம்ஸ் ஒரு சீசனுக்கு ஆல்மோஸ்ட் $400 million வரை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன ஆச்சுன்னா சின்ன டீம்ஸ்னால இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் கூட போட்டி போட முடியல. ஸோ 2021ல FIA $145 million தான் காஸ்ட் லிமிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க இதை முறியடிக்க. இது 2022ல 140 ஆச்சு, அப்புறம் 2023ல 135 ஆயிடுச்சு. ஆவரேஜா ஒரு காரோட விலையே $50 to $20 million, ஆல்மோஸ்ட் 143 to 190 crores. ஸோ இந்த லிமிட்டை இவங்க போட்டிருக்கிறது R&D, கார் டிசைன், ரேஸ் ஆப்ரேஷன்ஸ் மாதிரியான டெக்னிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான். அதாவது டிரைவரோட சேலரிக்கெலாம் கிடையாது. இந்த எக்ஸ்பென்சஸ்க்குள்ள டிரைவர் சேலரி, டாப் 3 டீம் ஸ்டாஃப் அண்ட் மார்க்கெட்டிங் இது எல்லாமே இதுக்குள்ள வராது. இதில் எந்த ரூலை பிரேக் பண்ணாலும் ஃபைன்ஸ் உண்டு, பாயிண்ட் டிடக்ஷனும் நடக்கும். இது FIA இந்த ஸ்போர்ட்டை சஸ்டைனபிளாக மெயின்டைன் பண்ண எடுத்த பல ஸ்டெப்பில் இதுவும் ஒன்று. 2024 கம்பேர் பண்ணும்போது 2025ல இது F1ஓட ஃபேன் பேஸ் 90 millions இன்க்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 826.5 million ஃபேன் பேஸ் இருக்குன்னு நீல்சன் ஸ்போர்ட்ஸ் 2025ல ரிலீஸ் பண்ண டேட்டால இருந்து தெரிய வருது. இன்னைக்கு F1ஓட ஆடியன்ஸ் அண்ட் ஃபேனா பல ஃபீமேல் ஃபேன்ஸும் இருக்காங்க, ஜியாகிரபிக்கலி டைவர்ஸ் ஆடியன்ஸும் இதுக்கு இருக்காங்க. 2017ல ஜஸ்ட் 8% தான் உமன் ஃபேன்ஸாக இருந்தாங்க. பட் இப்போ இந்த நம்பர் 25 to 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் ஃபேன் பேஸில் ஆல்மோஸ்ட் 27% ஜென்சி தான். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சைனீஸ் கிராண்ட் ப்ரீயை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ F1 8th மோஸ்ட் ஃபாலோடு கேம்ஸாக இருக்கு அண்ட் ரேஸ் டேஸில் டிக்கெட்ஸ் நம்ம IPL டிக்கெட்ஸ் மாதிரி ரொம்பவும் டிமாண்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 5 times ஹையர் ப்ரைஸஸில் விற்கப்படுது. நீங்களே ஸ்க்ரீனில் பாருங்க குளோபல் ஃபேன் பேஸ் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்ட்டு. ஃபார்முலா 1 8th ஸ்பாட்டில் இருக்கு. யூஎஸ்ல மட்டும் 3 கிராண்ட் ப்ரீ வேற வேற இடத்துல நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரேஸ் டேஸ் மட்டும் இல்லாம இப்ப எல்லா நாளும் சோஷியல் மீடியா அண்ட் மற்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரீல்ஸ், ரேஸ் ஹைலைட்ஸ், பிஹைண்ட் த சீன்ஸ் கான்டென்ட், இன்டர்வியூஸ், ரியல் டைம் அப்டேட்ஸ், மீம்ஸ் அண்ட் டைரக்ட் ஃபேன் டிரைவர் இன்டராக்ஷன்னு ஜென்சியோட ஃபேன் பேஸ் கூடிக்கிட்டே இருக்கு. இதனாலேயே F1 டீம்ஸும் F1 மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ரீமிங், டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி
பிராண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலா 1 வீக்கெண்ட்ல எந்த ஊர்ல நடந்தாலும் சரி இது ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். ரேஸ் வீக்கெண்ட்ல லேக்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வேர்ல்ட்ல இருந்து வருவாங்க. இதனால ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே ஜாம் பேக்டா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 2023ல லாஸ் வேகஸ் கிராண்ட் ப்ரீல ஆல்மோஸ்ட் 1.5 பில்லியன் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இதனால பல புது ஜாப்ஸ் கூட கிரியேட் ஆச்சு. ஆஸ்டின், பேக்கு, லாஸ் வேகஸ் மாதிரி சிட்டிஸ் எல்லாமே F1 ரேஸ் மூலமா இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல ஒரு ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஸுக்காக ரோட்ஸ், மெட்ரோ, ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பப்ளிக் ஸ்பேசஸ் இது எல்லாமே இம்ப்ரோவைஸும் ஆயிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல. இது எல்லாமே ஒரு சிட்டியோட இக்கானமியை பல விதத்துல பூஸ்ட் பண்ணும். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியால F1 ஸ்டாப் பண்ணது தான். இந்தியால நொய்டால நடந்த 3 F1 ரேஸுக்கும் நான் போயிருந்தேன். இட் வாஸ் ஃபன். லெகோ F1 கார் தீம் லெகோஸ் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்கேட், டேக் அ பிரேக் பிஃபோர் யூ பர்ன் அவுட் லைக் டயர்ஸ் அப்படின்னு ஃபன் ஆட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி பல பிராண்ட்ஸ் ஃபேன்ஸை டீம் மேல இருக்கிற இமோஷனல் கனெக்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. பிராட் பிட் நடிச்ச F1 இந்த மூவியோட ட்ரெய்லரை கூட வைடர் ரீச் வேணும்னு சொல்லி பிரிட்டிஷ் அண்ட் ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீல வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு சீசன்லயும் டாப் டீம்ஸ் லைக் ஃபெராரி, ரெட்புலுக்கு ஒவ்வொரு வருஷமும் $300 மில்லியன் வரை ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது. ஒவ்வொரு ஆவரேஜ் F1 டீமுக்கு ஆல்மோஸ்ட் 30ல இருந்து 50 ஸ்பான்சர்ஸ் வரை இருப்பாங்க. ஆனா அந்த நம்பரும் வேல்யூவும் டீமோட சக்சஸ், ஹிஸ்டரி அண்ட் குளோபல் ஃபேன் பேஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ 2026ல இருந்து எல்லா F1 கார்ஸும் கார்பன் நியூட்ரல் பயோஃபியூல் தான் ரேஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு FIA அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மல் பெட்ரோல் அண்ட் 10% எத்தனால் யூஸ் பண்றப்ப இருந்த பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் என்வரான்மெண்ட்டுக்கு சேஃப். இதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி டெஸ்டிங்கும் போயிட்டு இருக்கு. F2 and F3 சீரிஸ் 2023ல இருந்து ஃபுல்லா சஸ்டைனபிள் ஃபியூல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2025ல ஆல்பைன் டீம் அண்ட் ஃபியூல் கம்பெனி எனியும் ஜாயின் பண்ணி பயோகேசலினை டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ 2026 F1ல இதோட ஃபுல் லான்ச்சுக்கு கிரவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 2026ல வரப்போற சஸ்டைனபிள் ஃபியூல் ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு லிட்டருக்கு ஆல்மோஸ்ட் $300. இப்போ யூஸ் பண்ற ஃபியூல் பிளெண்ட்ஸ் $22 to $33 தான். ஆனா 2027க்குள்ள இந்த காஸ்ட்டை கம்மி பண்ண எஃபோர்ட்ஸ் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. ரேசிங் மட்டும் இல்ல, F1ஓட லாஜிஸ்டிக் சிஸ்டம் கூட கிரீனா மாறுது. யூரோப்பியன் ரேசஸ்ல எக்யூப்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ற DHL ட்ரக்ஸ்ல பயோஃபியூல் தான் யூஸ் பண்றாங்க. அதனால இதோட எமிஷன்ஸும் ஆல்மோஸ்ட் 83% கட் ஆகுது. 2026ல FIA காரோட டைமென்ஷன்ஸ் அண்ட் வெயிட்ஸ்லயும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது டிசைன்ல காரோட வீல் பேஸ் 20 சென்டிமீட்டரா குறைச்சு 340 சென்டிமீட்டர்ல இருக்கும். விட்த் கூட 10 சென்டிமீட்டர் நேரோ ஆகுது. இந்த சீசன்ல டோட்டல் விட்த் 190 சென்டிமீட்டர் ஆக போகுது. ஓவராலா 30 kgs வெயிட்டை ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ நியூ மினிமம் வெயிட் என்ன அப்படின்னா 768 kg இன்க்ளூடிங் டயர்ஸ். இதுதான் நியூ ரெக்யர்மெண்ட். டயர்ஸையும் ஸ்லிம் ஆக்க போறாங்க. ஃப்ரண்ட் டயர்ஸ் 2.5 சென்டிமீட்டர்ஸ், ரியர் டயர்ஸ் 3 சென்டிமீட்டர் தின்னர் ஆகுது. ஆனா சேம் ஸ்டில் 18 இன்ச் வீலை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதனால ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டோட்டல் வெயிட்டும் குறையும், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டும் இல்லாம ஏரோ டைனமிக்ஸ்லயும் சில சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க. இந்த 2026 F1 கார்ஸ்ல ஒன் ஆஃப் த பிகஸ்ட் இன்னோவேஷன்ஸ்னா அது இந்த ஆக்டிவ் ஏரோ சிஸ்டம் தான். இதுல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் விங்ஸ் மூவபிள் ஆகும். அதாவது டிரைவர் ரேஸ்ல போற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏரோ டைனமிக்ஸை அட்ஜஸ்டும் பண்ண முடியும். இதுல டிரைவர் கிட்ட 2 மோட் இருக்கும். ஒன்னு கார்னர் மோட், previously Z மோட். கார்னர்ல டர்ன் பண்ணும்போது கார் ட்ராக்ல ஸ்ட்ராங்கா கிரிப்பா இருக்கு, இது ஹெல்ப் பண்ணும். ஸோ பிரேக்கிங், டர்னிங் எல்லாமே கண்ட்ரோல்ட் ஆகும். இன்னொன்னு ஸ்ட்ரைட் மோட், previously X மோட். ஸ்ட்ரெயிட்ஸ்ல ஃபுல் ஸ்பீட்ல போகணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. இங்க டிராக் கம்மியாகிறனால ஸ்பீடை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். 2026ல Audi சௌபர் டீமை டேக் ஓவர் பண்ணி 2026 சீசன்ல ஜாயின் ஆக போறாங்க. இவங்க இந்த நியூ ஹைபிரிட் ரூல்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூவல் மேண்டேட்னால பல இன்னோவேஷன்ஸை ரோட்ல எடுத்துட்டு வர போறாங்க. ரெட்புல்லும் ஃபோர்டும் பார்ட்னர்ஷிப் பண்ணி ரேஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபோர்ட் ரெட்புல்லோட சேர்ந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைபிரிட் இன்ஜின்ஸ் டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல 4 இன்ஜினியரிங் மேனுஃபேக்சர்ஸ் தான் இருந்தாங்க. 2026ல டோட்டலா 5 இன்ஜின் மேனுஃபேக்சரர்ஸ் கன்ஃபார்ம்ட் ஆயிருக்காங்க. ஃபெராரி, மெர்சிடிஸ், ஹோண்டா, Audi, Red Bull, Ford. இப்படி பல கண்ட்ரீஸ்ல F1 நடந்த மாதிரி இந்தியாலையும் F1 நடந்துச்சு. இந்தியன் கிராண்ட் ப்ரீ ஒரு ஷார்ட் பட் மெமரபிள் சாப்டர் இன் ஃபார்முலா 1 ஹிஸ்டரின்னு சொல்லலாம். 2011ல இந்தியா அஃபிஷியலி F1 கேலண்டர்ல பிராண்ட் நியூ சர்க்கியூட்டான புத் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டை ஜாயின் பண்ணாங்க. இந்த சர்க்கியூட் கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேஷ்ல இப்பவும் இருக்கு. அண்ட் $400 மில்லியன் செலவுல JP குரூப் இதை கட்டினாங்க. ஹெர்மன் டில்கினால டிசைன் பண்ணப்பட்ட இந்த 5.125 கிலோமீட்டர் சர்க்கியூட்
ட்ராக்ல இருந்த 16 சேலஞ்சிங் கார்னர்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ட் எலிவேஷன் சேஞ்சஸ்னால டிரைவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட் டு வாட்ச்னே சொல்லலாம். நான் இந்த 3 எடிஷனுக்கும் போயிருந்தேன். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹைலி ரெக்கமெண்ட். சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இட்ஸ் ஒன் ஹெல் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். 2011ல இருந்து 2013 வரைக்கும் ஜஸ்ட் 3 சீசன் தான் இந்த ரேஸ் நடந்துச்சு இந்தியால. செபாஸ்டியன் வெட்டல் ரெட் புல் டீம்ல இருந்து ஆல் 3 இந்தியன் ஜிபிஸ் வின் பண்ணாரு. இவரு இந்தியன் ஃபேன்ஸ் மேல பயங்கரமான ஸ்ட்ராங் இம்ப்ரெஷனும் கிரியேட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி இந்தியால டாக்ஸ் இஷ்யூஸ், பியூரோக்ராட்டிக் டிலேஸ் அண்ட் லேக் ஆஃப் கவர்மெண்ட் சப்போர்ட்னால இதை 3 சீசன்லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் F1 ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்னு ரெகனைஸே பண்ணாம அதை என்டர்டைன்மெண்ட் ஈவென்ட்னு கன்சிடர் பண்ணி ஹை என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கிட்டத்தட்ட 30% வரை டாக்ஸ் போட்டாங்க. இதனால இந்த ரேஸை ஆர்கனைஸ் பண்ண ஜேபி குரூப் கவர்மெண்ட் லெவல் அப்ரூவல்ஸ், கஸ்டம் கிளியரன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. இம்போர்ட் பண்ற கார் பார்ட்ஸ், டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்க்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ரொம்பவே டிலே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது பல பிரச்சனைகளை உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கிளியர் சப்போர்ட் இல்லாமல் பிரைவேட் ஆர்கனைசர்ஸ் மேலே ஃபுல் பர்டனும் வந்து விழுந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறது, செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணுறது, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜேபி குரூப் மேலே தான் இருந்தது. ஸோ கொஞ்ச நாளில் ஸ்பான்சர்ஷிப் அண்ட் ஃபண்டிங்கும் குறைய ஆரம்பிச்சது. இப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபார்முலா 1 ஈவெண்ட்டுக்கு டிசைன் பண்ணப்பட்ட ட்ராக்ல இப்போ வெறும் மோட்டோ ஜிபி ரேசஸ் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். நரேன் கார்த்திகேயன் 2005ல ஜோர்டன் டீமுக்கு ரேஸ் பண்ணாரு அண்ட் அவர் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஃபார்முலா 1 டிரைவர். லேட்டர் ஹெச்ஆர்டி ஹிஸ்பானியா ரேசிங் டீமுக்கு ரேஸ் பண்ணாரு இன் 2011 to 2012. நரேனுக்கு அப்புறம் கருண் சந்தோக் F1 கிரிட்ல 2010ல ஜாயின் பண்ணாரு வித் ஹெச்ஆர்டி அண்ட் லேட்டர் லோட்டஸ் டீமுக்காக டிரைவ் பண்ணாரு. இப்போ இவர் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டரா இருக்காரு. லாஸ்டா 2024ல ஜாயின் பண்ணது குஷ் மைனி. இவர் ஆல்பைன் F1 டீம்ல டெஸ்ட் அண்ட் ரிசர்வ் டிரைவரா சைன் ஆயிருக்காரு. ரெட் புல், மெர்சிடிஸ், ஃபெராரி மாதிரி ஃபோர்ஸ் இந்தியான்னு ஒரு இந்தியன் ரேசிங் டீமும் இருந்துச்சு. அண்ட் இதை ஓன் பண்ணது வேற யாரும் இல்லை, ஆர்சிபியோட ஃபார்மர் ஓனர், த கிங் ஆஃப் குட் டைம்ஸ்னு சொல்லப்படுற விஜய் மாலியா தான். 2007ல டச் பேஸ்ட் ஸ்பைக்கருங்கிற ஒரு டீமை டச் ஆண்டர்பிரனர் கேல் மோலோட பார்ட்னர்ஷிப்ல வாங்கி ரீநேம் பண்ணது தான் இந்த ஃபோர்ஸ் இந்தியா டீம். இதோட ஹெட் குவார்ட்டர் சில்வர் ஸ்டோன் யூகேல இருந்தாலும் இதோட டீம் நேம், இதோட ஐடென்டிட்டி, இது எல்லாத்துலயுமே இந்தியன் கலர்ஸ் தான் இருந்தது. ஸ்டார்டிங் இயர்ஸ் 2008 to 2009ல ஃபோர்ஸ் இந்தியாவுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா 2009 பெல்ஜியன் கிராண்ட் ப்ரீல டிரைவர் ஜான் கார்லோ பிசிக்கலா ஃபோர்ஸ் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் எவர் போல் பொசிஷன் அண்ட் போடியம் ஃபினிஷ் கொடுத்தாரு. இது ஃபோர்ஸ் இந்தியா டீமுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். முதல்ல ஃபெராரி இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனா 2009ல இருந்து மெர்சிடிஸோட பவர் யூனிட்ஸும் மெக்லாரினோட கியர் பாக்ஸஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் மூலமா தான் இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. 2011ல சஹாரா இந்தியா பரிவார் இந்த டீம்ல 42.5% ஸ்டேக்கை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் டீமோட பேரை சஹாரா ஃபோர்ஸ் இந்தியா அப்படின்னு மாத்தினாங்க. இந்த மூவ் டீமை ஃபினான்ஷியலா ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. 2011 to 2017 பீரியட்ல செர்ஜியோ பெரிஸ் மல்டிபிள் போடியம் ஃபினிஷை ஃபோர்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்தாரு. அண்ட் ஃபோர்ஸ் இந்தியாவில் பெஸ்ட் எவர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் ரிசல்ட்டு 4th பிளேஸில் வாங்கினாங்க 2016 அண்ட் 2017ல. இது எனக்கு தெரிஞ்ச சாதாரண விஷயமே கிடையாது. இந்த டைம்ல தான் விஜய் மாலியா லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. இப்போ ஃபண்டிங் இஷ்யூஸ் ஃபோர்ஸ் இந்தியாவையும் ஹிட் பண்ணுது. 2018ல டீம் ஆபரேஷனை சஸ்டைன் பண்ண முடியாத அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் போகுது. மிட் 2018ல லாரன்ஸ் ஸ்ட்ரால், ஃபாதர் ஆஃப் டிரைவர் லான்ஸ் ஸ்ட்ரால், அவரோட பையனுக்காக இந்த டீமை பர்ச்சேஸ் பண்றாரு. இப்போ விஜய் மாலியாட்ட இருந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது திருப்பியும் 2019ல ரீபிராண்ட் பண்ணி ரேசிங் பாயிண்ட் F1 டீம் அப்படின்னு மாத்தினாங்க. அதுல லான்ஸ் ஸ்ட்ரால் அண்ட் செர்ஜியோ பெரிஸ் ரேஸ் பண்ணாங்க. ஸ்லோலி ரேசிங் பாயிண்ட் F1 டீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 2021ல இதை திருப்பியும் ரீபிராண்ட் பண்ணி ஆஸ்டன் மார்டின் F1 டீம் அப்படின்னு மாத்துறாங்க. இதுல லீட் டிரைவரா செபாஸ்டியன் வெட்டலும் லான்ஸ் ஸ்ட்ராலும் இருந்தாங்க. இந்த ஃபோர்ஸ் இந்தியா வாஸ் மோர் தென் ஜஸ்ட் அ டீம். இது இந்தியாவோட ஃபுட் பிரிண்ட் இன் ஃபார்முலா 1னே சொல்லலாம். இப்போ இந்தியா எகெயின் குஜராத்ல இருக்கிற குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி, அதாவது கிஃப்ட் சிட்டில சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ஒன்றை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10,000 crores செலவுல ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் குஜராத் SAG பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் ஃபார்முலா 1. அண்ட் இது 2028க்குள்ள கம்ப்ளீட்டும் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி எக்ஸைட்டிங். ஸோ மக்களே, ஃபார்முலா 1 அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங்கான ரேஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ அ டெஸ்டிங் கிரவுண்ட் ஃபார் ஃபியூச்சர் இனோவேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தான், ஆனால் இதில் உங்களுக்கு இந்த F1ஓட கம்ப்ளீட் பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை நீங்கள் F1 ரேஸை பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். F1ல இனிமே வர ஹைபிரிட் எரா, சஸ்டைனபிள் ஃபியூவல்ஸ் அண்ட் Audi அண்ட் Ford மாதிரியான பவர்ஃபுல் நியூ டீம்ஸை பற்றி பார்க்கும்போது F1 ஃபியூச்சரில் இன்னும் மாஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது.
ஸ்பீடுக்கு பக்கத்துல சேஃப்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டியும் ரேஸ் பண்றது தான் F1ஓட ரியல் விக்டரி. என்னை பொறுத்தவரை F1 ஸ்லோலி ப்ரொபல்ஸ் இன்னோவேஷன் அண்ட் ஹியூமன் கைண்ட் ஃபார் அ பெட்டர் டுமாரோ. தட்ஸ் மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இங்க கிளிக் பண்ணி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் பத்தின டீடைல் ரிசர்ச் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Till then, this is Jayasim signing off.